சனிக்கிழமை தோறும் பார்த்தீங்கன்னா அவர் நோக்கி போகிறாங்க, ஆயிரக்கணக்கான பேர் போயிட்டு இருக்காங்க. அது வந்து அதிமுக மட்டும்தான் போகிறாங்க. ஆமாம், அது விடுமுறைக்கு வர்ற மாதிரி எல்லாம் விடுமுறை விட்டாங்க. நான் சனிக்கிழமை முடியாது சார். இல்லை வேற கட்சியிலேருந்து விஜய் கட்சிக்கு போகலையே. அதிமுகவும் தாவேகவும் ஒண்ணுதாங்கிறாரு. அப்போ அதை நீங்க வந்து வலுவா நீங்க எதிர்க்க மாட்டேங்கிறீங்க. இன்னொரு சொல்றாரு, இணைந்து இருந்தா இதனுடைய சக்தியே வேற. இல்ல அது ரைட்டு, அதையும் சொல்றாரு. இல்ல அதுக்கான காரணம் என்ன சொல்லுகிறாருன்னா, நீ வந்து கட்சி கலைச்சிட்டு என் கூட சேர்ந்துருங்கன்னு அர்த்தம். நான் அதிமுகனா என் பவரில் தான் இருக்குது, நான் தான் அதிமுக, எடப்பாடி அவர்களை வச்சு தான் இன்றைக்கி அதிமுக செயல்படுகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு மமதையான போக்கோடு அவர் செயல்படக்கூடாது. ஏன்னா அதுதான் இப்போ இன்னும் அதுக்காக தான் ஒரு இடத்துல பண்ணுறாரு. என்ன செய்கிறாருன்னா, ஒவ்வொரு மாவட்ட வாரியாக கூட்டங்களை ஏற்படுத்துகிறார். இன்னைக்கு வந்து யாரோ ஒருத்தர் எங்கேருந்தோ வந்து இங்கே இயக்குறான், நீ கட்சியை சொல்கிறான், பாரம்பரியமாக வளர்ந்த கட்சியை பார்த்து சொல்கிறான், நான் சொல்கிற மாதிரி செஞ்சால் தான் நீ வெற்றி பெறுவேன். அப்போ அவர்கள் யாரோ வந்து உங்களை டைரக்ட் பண்ணுறாங்க, நீங்கள் அதை கேட்டு நடக்க வேண்டியிருக்கு. அப்போ அந்த சூழலுக்கு மாறி போயிட்டீங்க. சினிமா வந்தபோது நாடகம் இப்படி அழிஞ்சு போயிடுன்னு சொன்னமோ அதே மாதிரி இன்றைக்கி வந்து பொதுக்கூட்டத்தை கேட்குறதுக்கு ஆள் வர மாட்டேங்கிறாங்க. அதுபோல் அவங்களுக்கு குவார்ட்டர் பாட்டிலும் பிரியாணியும் கொடுத்து கூப்பிடணும் அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கான களம் வந்து வேறு மாதிரி ஆயிடுச்சு, ஆண்ட்ராய்டு காலமாயிடுச்சு. பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். விறுவிறுப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர், அரசியல் ஆலோசகர் ராஜபாளையம் ராஜபாரதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷம், உவகை, உற்சாகம், கொண்டாட்டம். கடந்த நிகழ்ச்சி சட்டப்பேரவை நிகழ்ச்சி, இந்த முறை வந்து அதிமுக விவகாரம். அதிமுக விவகாரத்தில் வந்து என்னென்னா, அதாவது பொதுவாகவே எடப்பாடி அவர்களுடைய செல்வாக்கு இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போதே அவர் சட்டப்பேரவையினுடைய சேர்ந்து தான் இந்த பிரச்சனை வருது. சட்டப்பேரவையில் 2017 தவறுகள் தான் நடந்திருக்குன்னு அவர் அப்போயே ஓட்டம் விழுந்ததுன்னு சொல்கிறார். எடப்பாடி ஆட்சியை சேர்த்து தான் சொல்லுகிறார். ஆனால் அதை வந்து மனதில் கொள்ளாமல் விஜய் அவர்கள் வெளியே வரும்போது எஸ்பி வேலுமணி வந்து அவரை சந்தித்து வாழ்த்து தெரிவிக்கிறார், நல்லா பேசுனீங்கன்னு சொல்கிறார். அப்போது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நீ எஸ்பி வேலுமணியும் சிவி சண்முகம் போன்றவர்கள் திரும்ப வந்து விஜய் அரசுக்கு வந்து ஆதரவாக ஃப்ளோர் டெஸ்ட்டில் வந்து ஆதரவு தெரிவிச்சிருந்தா கூட, அப்புறம் வந்து இந்த 21 பேர் 4 பேரை தவிர மிச்சம் 21 பேருக்கு நீங்கள் லெட்டர் கொடுத்து மன்னிப்பு கொடுத்தாச்சு, அவங்க வந்து திரும்பி வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டீங்க. அதிமுகவுக்கு வந்துட்டாங்கன்னு சொன்ன பிறகு நீங்கள் சிவி சண்முகம் வீட்டில் வந்து எஸ்பி வேலுமணி போய் பார்க்குறாரு, பேசுகிறார். அப்போது ஒன்று வெளியே வந்துருங்க, அது எஸ்பி வேலுமணி வந்து ஒன்று ரிசைன் பண்ணுங்கள். விஜயபாஸ்கர் மாதிரி ஒரு தன்மானம் உள்ளவராக இருந்தால், அவருக்கு தன்மானம் இருக்கா இல்லையாங்க அடுத்து பேசுவோம், அதுக்குள்ளே அவருடைய கதையெல்லாம். ஆனால் அவர் ரிசைன் பண்ணிட்டு அந்த மாதிரி வார்த்தையை வந்து உபயோகிக்கணும்னா இது ஒரு சட்டப்பேரவை மாண்பு உள்ள ஒரு அரங்கம் தான். மாண்பு தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அவர்கள் வந்து ஏன் அப்படி செய்யலை அப்படிங்கிற தன்மானம்ங்கிறது வந்து சில நேரங்களில் தேவைப்படுது. அதாவது ஒரு கட்சியில் இருக்கிறீங்க, ஒரு தலைமையின் கீழே இருக்கிறீங்க. அப்போ வந்து ஒன்று அதிமுகவினுடைய தலைமை கட்டுப்பட்டு நடங்க, அப்படி இல்லைன்னா ஒரு இருக்கக்கூடிய ஆட்சி, இப்போ முதலமைச்சர் விஜயோட ஸ்பீச் நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து வெளியே வந்து உடனே கை கொடுக்குறதுங்கிறது, அவர் வந்து எதிர்கட்சியில் அந்தஸ்தில் இருக்கீங்க. அப்போது உங்களை பற்றி தான் குறை சொல்லியிருக்காரு. அப்போது அதை பற்றி நீங்கள் அங்கே சட்டப்பேரவையில் கூட எதிர்ப்பு தெரிவிக்காமல் வெளியே வந்து பாராட்டு தெரிவிக்கிறீங்கன்னா, நீங்கள் வந்து ரிசைன் பண்ணிவிட்டு நீங்கள் தாவேக்கால வந்து சேர்றது பிரச்சனை இல்லை. அதில் ரிசைன் பண்ணாமலே துரோகம் பண்ணுறது மாதிரியான ஒரு செயல் தான் இது. அதாவது ஒரு கட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டே வந்து அதை தன்னை ஏசியவர்களை, தன்னை ஏமாற்றியவர்களை, தன்னை வசைபாடியவர்களை பாராட்டுவது என்பது அது வந்து நியாயமற்றது அப்படிங்கிறதான் இந்த இதில் பார்க்குறோம். இன்னொன்று, அதிமுகவிலிருந்து இவங்க வெளியே வந்துட்டாங்க. ஆனாலும் அதாவது இப்போ அதிமுகவில் வந்து எஸ்பி வேலுமணிக்கு மாற்றாக வேறு ஒரு மாவட்ட செயலாளர் போட்டாச்சு. ஆனால் இவங்க வந்து அவர் கூட்டிய கூட்டத்தில் இவங்க பங்கேற்கலை. அப்போது இங்கே இது மாதிரியான ஒரு சூழல் நிலவுகிறது. இப்போ உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக வந்து எப்படி செயல்பட போகுதுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு வந்து இப்போ சசிகலாவும் டிடிவி தினகரனும் உள்ளே வருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வைக்கிறாங்க. அது கடந்த சில நாட்களாக பேசிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா சசிகலா அம்மையார் வந்து எனக்கு கொஞ்சம் பர்சனலாகவே நான் அவங்களோட பணியாற்றியிருக்கோம், பேசியிருக்கோம். அப்போ அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸில் என்னன்னு சொல்லுது, இப்போ ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அதிமுகவை தலையில் நிமிர்ந்து நிற்க வைக்க முடியும் மறுபடியும் திருப்பி அப்படிங்கிற மாதிரி எடப்பாடிக்கு வந்து வலியுறுத்துறாங்க. ஆனால் எடப்பாடி அவர்களை பொறுத்தவரை ஒன்று சேர்ந்தாலும் வந்து பலன் இருக்குமா இருக்கு, அதுதான் சொல்ல வரேன். இருக்குமாங்கிறது தான் சொல்ல வரேன். இப்போ விஜய் வந்து சனிக்கிழமை விஜயை பற்றி பேசாதீங்க. இப்போ சனிக்கிழமை தோறும் பார்த்தீங்கன்னா அவர் நோக்கி போகிறாங்க,
ஆயிரக்கணக்கான பேர் போயிட்டு இருக்காங்க. அது வந்து அதிமுகவில் மட்டும்தான் போறாங்க. ஆமா, அது விடுமுறைக்கு வர்ற மாதிரி எல்லாம் விடுமுறை விட்டாங்க. நாம அப்படி சொல்ல சனிக்கிழமை முடியாதுல்ல சார். இல்ல இல்ல, வேற கட்சியில விஜய் கட்சிக்கு போகலையே. இல்ல, அதாவது இப்போ திமுகல இருந்து ஒருத்தர் கூட அதுதான் போகல, கேக்குறேன். விசிகால இருந்து போகல, அன்புமணி ராமதாசனுடைய பாமக இருந்து யாரும் போகல. அவர்கள் எல்லாம் அவருடைய பற்றோட இருக்காங்க, அந்த கட்சியின் மீதான பற்றோட இருக்காங்க அவங்க. அதனால போகல, யாரும் எடுக்க முடியல. ஒவ்வொரு மற்ற கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா இது போன்று அணி அணியாக போய் சாரையாக போய் சேருவ பழக்கம் வந்து இல்லை. ஏன்னா இதை எதுக்காக சொல்றேன்னா, ஆதவர்ஜுனா அவர்கள் பேசும்போது என்ன சொல்கிறார், அதிமுகவும் தாவேகவும் ஒண்ணுதாங்கிறாரு. அப்போ அதை நீங்க வந்து வலுவா நீங்க எதிர்க்க மாட்டேங்கிறீங்க. இன்னொரு சொல்றாரு, இணைந்து இருந்தா இதனுடைய சக்தியே வேற. இல்ல அது ரைட்டு, அதையும் சொல்றாரு. இல்ல அதுக்கான காரணம் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து கட்சி கலைச்சிட்டு எங்களோட வந்து சேர்ந்துருங்கன்னு அர்த்தம். எடப்பாடி அவர்களை அதிமுக கலைத்து விட்டு எங்களோட வந்து சேர்ந்துருங்கன்னு மறைமுகமா சொல்றாங்க. அதுதான் அதுதான் பிரச்சனை. இல்ல அது பாரம்பரியமான கட்சிகள் ரைட்டு. ஆனா நீங்க வந்து அதற்கான எதிர்ப்பை தெரிவிக்கணும்ல. எடப்பாடி அவர்கள் வந்து அதுக்கான எதிர்ப்பு பெருசா தெரிவிக்கல. ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணல, ஒரு போராட்டம் பண்ணல. வந்து ஒரு ஆட்சிக்கு எதிராக வந்து நீங்க உங்களை பத்தி இவ்வளவு குறை சொல்கிறார், இப்படி பேசுறாங்க. அப்போ வந்து அதுக்கான ஒரு அறிக்கை விட மாட்டேங்கிறீங்க. அப்போ அது இவ்வளவு இந்த அளவுக்கு அமைதி என்பது வேறு விதமான காய் நகர்த்துக்களை வந்து காய் நகர்த்தல் இதுல ஒண்ணுமே இல்லையா. காய் நகர்த்துறதுக்கு வந்து ஏதாவது செஸ் போர்டு வேணும்ல, இருந்தா தானே. போர்டே இல்லையாங்க, போர்டே பூரா பிடிங்கிட்டு போயிட்டாங்களே, போய்கிட்டே இருக்கு அது வாழ்க்கை. ஒவ்வொரு பக்கமா நாலா பக்கம் பார்வைக்கு வந்து இல்ல சார் இருக்கலாமுங்க. திரைமறைவுல வந்து இதோட பெரிய போர்டு வச்சிருந்தா இல்ல, அதெல்லாம் திரைமறைவுல எல்லாம் இல்ல, நம்ம பார்வையை தாண்டி வேற பார்வை இருக்கா என்ன. அதாவது இவர் வந்து கட்சி கட்டமைப்பை கொண்டு வருவதற்கு இன்னும் நிறைய பாடுபடணும். இன்னைக்கு அதை தாண்டி நான் வந்து வர்றவங்களை புறாத்தின ஒதுக்கிடுவேன், விளக்கிடுவேன், நான் அதிமுகனா என் பவரில் தான் இருக்குது, நான் தான் அதிமுக, எடப்பாடி அவர்களை வச்சு தான் இன்றைக்கி அதிமுக செயல்படுகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு மமதையான போக்கோடு அவர் செயல்படக்கூடாது. ஏன்னா அதுதான் இப்போ இன்னும் அதுக்காக தான் ஒரு இடத்துல பண்ணுறாரு. என்ன செய்கிறாருன்னா, ஒவ்வொரு மாவட்ட வாரியாக கூட்டங்களை ஏற்படுத்துகிறார், கூட்டுகிறார். அதாவது உண்மையிலே தோல்வி என்னதான் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டார், அதுதான் சொல்ல வரேன். என்ன விதமான ஆய்வு மேற்கொண்டார்? இல்லை அதுதான் இப்போது என்னென்னா, அது முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் அதிமுக அமைச்சர்கள், முன்னாள் மாவட்ட நிர்வாகிகள், அப்போது இப்போ இருக்க மாவட்ட செயலாளர்கள், இவங்களெல்லாம் என்னோட செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறலாம் பார்க்குறதுக்காக அவர் என்ன செய்கிறாரு, ஒன்றிய அளவில், நகர அளவில், வட்ட அளவில் அந்த அவர்களை சந்திக்கிறார். ஒவ்வொரு மாவட்டமாக போய் சந்திக்கிறார். இப்போது இது வந்து என்னென்னா ஒரு ஆய்வு, இது கள ஆய்வு தான், நல்ல விஷயந்தான். ஆனால் இதை வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஏற்கனவே இது 78 மாவட்ட செயலாளர்களை இருந்து இப்போ வந்து அதை கூட்டி, அதனுடைய எண்ணிக்கையை கூட்டி 123 மாவட்ட செயலாளராக கொண்டு வரப்பாங்க. 234 தொகுதிக்கு அப்படியே பாதியாக அவங்க வந்து ஒரு 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 மாவட்ட செயலாளருக்கு கிட்டத்தட்ட 2 தொகுதி அப்படிங்கிற மாதிரியான கணக்கு வச்சுருக்காங்க. கணக்கு வச்சு அதை வந்து இன்றைக்கி மாற்றி, அப்போது பழைய மாவட்ட செயலாளர்களுக்கும் புதிய மாவட்ட செயலாளர்களுக்கும், அதாவது ஜென்சி கிட்ஸ் சொல்கிற மாதிரி இளைஞர்களுக்கான வாய்ப்பை உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு யோசிக்கிறார். இப்போ ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர், 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் இல்லை, அது ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்ட, ஒரு கட்சியில் ஒரு தொகுதி முழுக்க வந்து ஒரு மாநாடு, தொகுதி மாநாடே போட்டார். அது முன்னாடி போட்டது. இப்போ என்ன பிளான் பண்றாங்கன்னா, ஆனால் வந்து அதெல்லாம் கை கொடுக்கலையே. அதுதான் அந்த நேரத்தில் கட்சியுமே கை கொடுக்கல. அந்த நேரத்தில் பண்ணது வந்து என்னன்னா, விஜய் மீதான அந்த குழந்தைகள் பெரியவர்கள் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லிட்டோம்ல, அது முடிஞ்சு போச்சு. இப்போ அதை அதிமுகவை வந்து கட்டமைப்பதற்கு திருப்பி அதை மாற்றி அமைப்பதற்கான ஒரு முயற்சியில் அவர் செய்கிறாரு. 123 மாவட்ட செயலாளர் உருவாக்க போகிறார். அது வந்து புதியவர்கள் பாதி பேர் இருப்பாங்க, பழையவர்கள் பாதி பேர் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியா. ஆனால் இது எந்தளவுக்கு சக்ஸஸ் ஆகுங்கிறது தெரியல. ஏன்னா விஜய் அவர்களுடைய கட்சியில் என்ன பண்ணுறாங்கன்னா, 234 தொகுதிக்கும் ஒவ்வொரு செயலாளர் போட போகிறாங்க. தொகுதி செயலாளரே போட, மாவட்ட செயலாளர் கிடையாதுங்க, தொகுதி செயலாளரே போடுறதா ஐடியாவில் இருக்காங்க. அப்போ 234 தொகுதிக்கும்னு சொன்னால் அப்போ வந்து புதியவர்களும் பழையவர்களும் கலந்து இருப்பாங்க. இப்போ அதிமுக கலந்து உள்ளே வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கான வாய்ப்பு தரணும். அப்போ இது எல்லாத்துக்குமான வாய்ப்பு தருவதற்கான ஒரு யோசனையாக நல்ல விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது. இன்னொன்று, ரொம்ப கவனமாக வந்து இந்த தொகுதி நிலவரத்தை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். ஒவ்வொருத்தரும் தனித்தனியான ஒரு தொகுதி செயலாளர் போட்டால் அது நல்ல முயற்சி தான். ஆனால் இந்த மாதிரியான முயற்சிகளை வந்து இந்த திமுகவும் அதிமுகவும் முதல்ல எடுக்கலை. இப்போ தான் வந்து அவங்க யோசிக்கிறாங்க, அது மாதிரியான பண்ண பார்க்குறாங்க. சூரிய நமஸ்காரமா? சரி, கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணி தான் ஆகுமே. என்னைக்கா ஒரு நாள் மாற்றம் நிகழும் தானே. அவங்களோட ஐடியா எல்லாருமே வந்து சரி. அதிமுக இந்த முயற்சி எடுக்குது, திமுகவுக்கு ஜென்சி திமுகங்கிற ஒரு தனியாக ஒரு விங்க அமைச்சாச்சு, அதை நோக்கி நகர்கிறார்கள். இப்போ அவங்களுக்கும் அவங்க ஒரு டீமாக 2 டீமாக பிரிகிறாங்க. அதாவது இது அவங்களும் இப்போ வந்து மாவட்ட செயலாளரோட எண்ணிக்கையை கூட்டுறாங்க, அதில் கூட்டுறாங்க, கூட்டி போய் புதியவர்களுக்கும் பழையவர்களுக்குமான ஒரு சிஸ்டமை ஏற்படுத்துகிறாங்க தான். ஆனால் ஜென்சிக்கு வந்து தனியாக ஒரு மரியாதை கொடுக்குறாங்க, ஜென்சிக்கான ஒரு தனி பொறுப்பு கொடுக்குறாங்க. மாணவர் அணி, இளைஞர் அணி அப்படி வைக்காமல் புதிய ஒரு அணி உருவாக்குறாங்க. அந்த அணியில் வந்து
அதில் இளைஞர்கள்ங்கிற சொல்லக்கூடிய எல்லாருமே இருப்பாங்க. இளைஞர் அணி தனியாக இருக்கும். ஏன்னா 56 வயசு வரைக்கும் திமுக இவர் இளைஞர் அணியாலே இருந்தார் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதனால் வயசு வந்து அங்கே பெருசாக பார்க்கப்படாது. ஆனால் ஜென்சியில் வந்து இவங்க ஜென்சி அணினே ஒன்று உருவாக்குறாங்க திமுகவில். அந்த அணி வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு 18 வயசுலேருந்து ஒரு 30 வயசுக்குள்ளே உள்ளவர்கள் மட்டும்தான் இருப்பாங்க அதில். அதுக்கு ஒரு தனி அணி இருக்குது. அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க. அதை நோக்கி நகர்கிறார்கள். அவங்க எல்லாமே இதே மாதிரி ரீல்ஸ் போடுறது மாதிரியான சோஷியல் மீடியாவில் அவங்களுக்கு நிறையா இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய அந்த மாதிரியான இளைஞர்களை வந்து அதில் கட்டமைக்கிறாங்க. அதில் வந்து அதுக்கான தனி பயிற்சிகள்லாம் போயிட்டுருக்கு. இப்போ எல்லா கட்சியிலையுமே பார்த்தீங்கன்னா ஜென்சி கிட்ஸ் இந்த விஜய் மூலியமாக பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியிலையும் வந்து விஜய் மூலியமான்னு சொல்லுவாங்க. இது தொற்று நோய் மாதிரி இது ஒரு ட்ரெண்டு. இது தொற்று நோயின்லாம் இல்லை. அதாவது விஜய் ஜென்சி கிட்ஸுங்கிறது இப்போ கொஞ்சம் முன்னவர்கள் வந்து ஜென்சி எக்ஸ்ன்னு சொன்னோம், ஜென் எக்ஸ்ன்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி ஜென் ஒய் அதெல்லாம் இருக்காங்க அந்த வயசுக்கு புரிய. இப்போ வந்து 2015க்கு பிறகு பிறந்தவர்கள் எல்லாமே பீட்டான்னு ஆக்கிட்டாங்க. அது ஒரு பேச்சு. ஏன்னா அவங்களுடைய சிஸ்டம் வேறையாக இருக்குது. ஜென்சி கிட்ஸோட ஐடியா வந்து எப்படி இருக்குன்னா, அவன் வந்து வீடெல்லாம் வாங்க மாட்டான், அவன் செலவழிச்சுட்டே இருப்பான். அவனுக்கு எனக்கு அதெல்லாம் அவ்வளோ தூரம் இன்வெஸ்ட் பண்ண முடியாதுங்க. இப்போ வாங்குற காசை செலவழிப்போம். வெளிநாட்டில் உள்ள அந்த மெத்தடை இன்னைக்கு ஜென்சி கிட்ஸ் வந்து பயன்படுத்துறாங்க. அதே தான் இப்போ ஜென்சி கிட்ஸோட ஐடியா எப்படி இருக்குன்னா, 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இதே வந்து இளைஞர்கள்லாம் எப்படி இருந்தாங்க? அல்ல அப்போ வந்து அவன் வீடு கட்டணும், மாதம் நமக்கான ஒரு குடும்பம் இருக்கணும் அப்படின்னு ஒரு யோசிச்சான்ல. இப்போ அப்படி இல்லை. அதாவது லிவிங் டுகெதர் மாதிரி நான் வந்து உங்க கூட பிடிச்ச வரைக்கும் வாழ்வேன், இல்லைன்னா போயிட்டே இருப்பேன். எல்லா கட்சியுமே சார் வேறு விதமான நோக்கத்தை நோக்கி போகாத ஊருக்கு வழி தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொரு விஷயம், கல்லூரியில் வந்து ஆக்கப்பூர்வமான வந்து ஒரு மாணவ பேரவை தேர்தல் நடக்கும் ஒவ்வொரு கல்லூரியிலையும். இல்லைங்களா? நீங்கள் அது நடக்கும். அதாவது எல்லா கல்லூரியும் நடக்கும் பேரவை தேர்தல். அரசு ஆடவர் கல்லூரி ஆமாம், எல்லாமே அரசு மட்டும் இல்லை, தனியார் கல்லூரியோட இப்போ நடத்துறாங்க, கூட வைக்கிறாங்க. இப்போ வைக்கிறாங்க. முதல்ல அப்படி இல்லை, அப்படி இருக்காது. ஆமாம், இப்போ வைக்கிறாங்க. அதெல்லாம் வந்து மாணவர் தலைவன் இளைஞர்களை வந்து பண்படுத்திட்டு இருந்தது. அது இல்லை. அதாவது உங்களுக்கு இப்போ இந்த ஓட்டு போட்டாங்கல்ல, ஓட்டு போட்டவர்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனைனா, முன்னாள் தலைவர்களை முந்தைய தலைவர்களே தெரியாது. ஏன்னா 2000 பிறந்தவர்கள் ஜென்சி கிட்ஸ்லாம் 15 வயசு வரைக்கும் 2015 வரைக்கும் சின்ன பையன், அவனுக்கு தெரியாது. இப்போ பழைய வரலாறு தெரியாது. 2015 தான் முடிச்சு பார்க்கலாம், அரசியலை பார்க்கலாம். அப்போது ஜெயலலிதாவை தெரியாது, எம்ஜிஆர் தெரியாது, கருணாநிதி தெரியாது, ஈக்குவல் ஸ்டாலின் கூட தெரியாது. அவர் ஆட்சி தான் தெரியும். அப்போ அவருக்கு எதிரி யார்? விஜய் தான். அப்படி அவன் கன்ஃபார்ம் பண்ணுறான். விஜய் அஜித் அவ்வளோதான், அப்படி தான் தெரியும் அவனுக்கு. தலை அஜித்துன்னு சொல்லும்போது, கடவுளே அஜித்துன்னு பேசும்போது அவர் என்ன சொல்ற, ரசிகர் மன்றம் வேணாண்டார் அஜித். ஆமாம், ஏன்னா இவங்க போக்கு சரியில்லை அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி. அப்போது இன்றைக்கு தான் வந்து அந்த புதிய தலைமுறையை அதை வந்து நம்ம அசைன் பண்ணுறோம், அதை யோசிக்கிறோம், அதுக்கு கட்டமைக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறாங்க. அப்போது எல்லா கட்சிகளும் தன்னை மறுபரிசீலனை பண்ணுகிறது. திமுக போன்ற எல்லா கட்சிகளுமே தன்னை மறுபரிசீலனை பண்ணுகிறது. இதுக்கு வந்து ஒரு ஐடியா வேணும். இதுக்கு பழைய மாதிரி இல்லை. கருணாநிதி காலத்திலேருந்து இந்த சிஸ்டம் வேறு 2000 வரைக்கும். அது அப்படியே தான் இருந்துச்சு. ஒரு நன்றி அறிவிப்பு கூட்டம் இருக்கும். ஜெயிச்சு வெற்றி பெற்ற பிறகு நன்றி அறிவிப்பு கூட்டம் போடுவாங்க. போய் தோத்தாலும் நன்றி அறிவிப்பு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நன்றி அறிவிப்பெல்லாம் சொல்லலை. விஜய் வந்து எந்த இதுலேயும் போய் சொல்லலை. திருச்சியில் போய் கூட பேசும்போது கூட அடுத்த தேர்தலுக்கான உரையாக தான் பார்க்கப்பட்டுச்சு. சட்டப்பேரவையில் சொன்னார். இல்லை, அது ரைட்டு. அது சட்டப்பேரவையில் பொதுவாக சொல்லிட்டார், அவ்வளோதான். அதாவது ஆனால் அதிமுக வந்து ஒவ்வொரு முறையும் வெற்றி பெற்ற பிறகு எல்லா தொகுதிகளையும் பேசுவாங்க. இல்லை ஒரு மாவட்டத்தை குறி வச்சுட்டு ஒரு 4-5 பேரை 4 தொகுதிகள் சேர்த்து சொல்லுவாங்க. அது மாதிரியான ஒரு நடைமுறை இருந்தது. இன்றைக்கி அந்த நன்றி தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க அவங்க. இது போன்ற அந்த அரசியல் போக்கு எதிர்காலத்தை வந்து எந்த அளவுக்கு தீர்மானிக்கும்? இல்லை, தீர்மானிக்கிறதில்ல. இனிமேல் வந்து நீங்கள் வந்து பொதுக்கூட்டங்கள்லாம் இருக்காது பெருசாக. எப்படி சினிமா வந்தபோது நாடகம் எப்படி அழிஞ்சு போயிடும்னு சொன்னமோ, அதே மாதிரி இன்றைக்கி வந்து பொதுக்கூட்டத்தை கேட்குறதுக்கு ஆள் வர மாட்டேங்கிறாங்க. அதுபோல் அவங்களுக்கு குவார்ட்டர் பாட்டிலும் பிரியாணியும் கொடுத்து கூப்பிடணும் அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கான களம் வந்து வேறு மாதிரி ஆயிடுச்சு. ஆண்ட்ராய்டு காலம் ஆயிடுச்சு. இன்றைக்கி அவங்கவுங்க எல்லாம் மொபைலில் ப்ரைவசி வண்டி இருக்குது. நிறைய வீடுகளில் டிவியே இல்லை, டிவியே கிடையாது. ஏன்னா அவன் தனித்தனியாக உட்காந்து பார்க்குறதுக்கு தயாராகிட்டாங்க. அப்போது இவங்க வந்து பொதுக்கூட்டங்களை உட்காந்து மொத்தமாக கேட்குறதுக்கு நேரம் இருக்காது. அது நீங்கள் வந்து ஷார்ட்ஸாக நீங்கள் பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு உங்கள் கொள்கையை சொன்னால் தான் அவங்களுக்கு புரியும். அவ்வளோதான். அவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரி, அவங்க லைஃப் சேஞ்ச் ஆகிடுச்சு. அவங்க லைஃப் குடும்பம் சிதைந்தது. ஆமாம், பண்பாடு எல்லாமே வந்து அழிஞ்சிருச்சு. என்ன சொல்கிறான் ஒரு பையன், நான் வந்து எப்படி கூட்டு குடும்பத்தில் இருக்கீங்க? ஆமாம், எங்கள் அப்பா அம்மா நான் இருக்கோம், கூட்டு குடும்பம் தான் இருக்கும். அவன் படிக்கிற பையன். கூட்டு குடும்பத்துக்கு அர்த்தம் என்னங்கிறதே தெரியாமல் போச்சு. இன்னைக்கு வந்து ஒரு அப்பா அம்மா குழந்தை இருந்துச்சுன்னா அது நியூக்ளியர் ஃபேமிலி ஆயிடுச்சு. இப்போ கூட்டு குடும்பம் இல்லை. அது அப்போது என்ன செய்யறான்னா அதையே கூட்டு குடும்பம் நினச்சிக்கிறான்.
நியூக்ளியர் ஃபேமிலி வேற, நியூக்ளியருங்கிறதும் சில கிராமத்துல ஒன்று தான் நினைக்கிறான். சில கிராமங்களில் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டு குடும்பத்தோடைய வாழ்க்கையை பார்க்குற பொழுது இதெல்லாம் வந்து இன்றைய இளைஞர்களுக்கு வந்து தெரியுமா தெரியாது, வேண்டாம்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு இன்னைக்கு முதியோர்களே வந்து நேரடியாக வந்து அவங்களுக்கான காசை கொடுத்துட்றான். நான் வந்து தனியாக உட்காந்துருக்கு 4 வயதான இளைஞர்களோட சேர்ந்து ஒன்றா பேசிட்டு போகிறேன்றாங்க. அவங்க முடிவு வந்துச்சு. வேணுங்கிற சாப்பாடு கிடைக்குது, 4 பேர் பேசுறதுக்கு ஆள் கிடைக்கிறாங்க. அந்தந்த வயசுக்குரிய என்ஜாய் பண்ணுறோம். நம்ம அந்த காலத்தில் அப்படி போனோம், இந்த காலத்தில் எப்படி போனோம், அது மாதிரி ஏதோ பேசுறதுக்கு ஆள் கிடைச்சா போதும், அவ்வளோதான். இன்னும் வருங்காலத்தில் எனக்கு வந்து இது ஒரு டாக்ஸி புக் பண்ணுறோம்ல, இப்போ எனக்கு 1 ஹவருக்கு வேணும், அது மாதிரி எனக்கு 1 மணி நேரம் பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது, எனக்கு 1 மணி நேரம் பேசுறதுக்கு யாராவது அனுப்புங்க, அது நான் ஃபீஸ் கட்டுறேன்ற மாதிரி ஆன சூழல் வரும். இது அரசியல் கட்சிகளுக்கும் வருமாங்கிற? நிச்சயமாக வரும். ஏன்னா அவங்க அதுக்குன்னு தனியாக இப்போ அதுதான் சொல்கிறேன். முதல்லலாம் வந்து எம்ஜிஆருக்கு சிவாஜி எம்ஜிஆர் கலைஞர் காலத்துலலாம் வந்து ஒரு ஒரு பெண் நிறுவனம் மாதிரிலாம் எதுவுமே இல்லை. பிரசாந்த் கிஷோர்லாம் தேவைப்படல. இன்றைக்கி வந்து யாரோ ஒருத்தர் எங்கேருந்தோ வந்து இங்கே இயக்குறான். நீ கட்சியை சொல்கிறான், பாரம்பரியமாக வளர்ந்த கட்சியை பார்த்து சொல்கிறான். நான் சொல்கிற மாதிரி செஞ்சால் தான் நீ வெற்றி பெறுவேன். அப்போ அவர்கள் யாரோ வந்து உங்களை டைரக்ட் பண்ணுறாங்க, நீங்கள் அதை சிக்கட் நடக்க வேண்டியிருக்கு. அப்போ அந்த சூழலுக்கு மாறி போயிட்டீங்க. அப்போது இதுதான் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறான். இதான் அரசியலுக்கு வந்து கார்பரேட் வந்து சில சமயங்களில் வந்து தவிர்க்க முடியாது சார். இல்லை, ஆனால் அதை மாற்றிட்டாங்க. அதை வந்து மாற்றணும்ல. இன்றைக்கி இருக்கிற வந்து அரசியல் போக்கில் இதெல்லாம் மாற்றினாதான் வந்து மக்களை வந்து காலம் மாறுகிறது. அதனால் நீங்கள் ஜென்சி கிட்ஸ் இப்படி தான் பார்ப்பீங்க. பீட்டா வரும்போது அது என்ன மாதிரி பார்க்குறீங்கிறது அது அடுத்த கட்டம் தான். அதனால் அவர்களுக்கு தேவையான மாதிரியான சோஷியல் மீடியாலாம் தேவைப்படுகிறது. அதை நோக்கி தான் நகருகிறது. அப்படி தான் போகும். அதிமுகவுடைய வளர்ச்சிக்கு அவர்கள் இப்போ முழிச்சுக்கலைன்னா அப்புறம் எப்போவுமே எந்திக்க முடியாது அப்படிங்கிற சூழல் தான் இருக்குது. பார்க்கலாம், அடுத்தடுத்த சூழல்களில் பேசலாம். மிக்க நன்றி, வணக்கம்.